ஐந்தாவது துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலாவுக்கு வந்து ஒரு யோசனை வருது. கார்த்திகா கிட்ட கேட்டா குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க. கார்த்திகா இந்த மாதிரி தான் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கூட ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். ஆனால் சரியாக எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் திண்டுக்கல்ல எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் வீட்டில் கேட்டு சொல்லவா நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, எங்கள் பேரை சொல்லாதீங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் நாசுக்கா கேட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகா வச்சிடறாங்க. அடுத்து சோழனும் சேரனும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் அவங்க பெரியப்பா அங்கே வழியில் வராங்க. வந்தப்போ பெரியப்பா சேரா இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருடா சேரா, நான் உனக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன்ல, அதனால தான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் திண்டுக்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பெரியப்பா, ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நீ வந்து நம்மலாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உன்னை வந்து சேர்த்துக்கலாம் மாட்டேன் நான் என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நினைப்பே இருக்கக்கூடாது உனக்கு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க. உடனே சேரனும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ காலையில் தான் அவர் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்னடானா இப்படி சொல்லிட்டு போகிறாரு. காலையில் கேட்டேன்டா நானும் பல்லவனும் போயிட்டுருக்கும்போது, அப்போல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடறாண்டா. இவரோட மாற்றத்துக்கு என்ன தான் காரணமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சோழனுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டில் தோணுது, இது எல்லாமே நான் தானே பண்ணேன், நான் பண்ணதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்காங்க. நான் பண்ண வேலை தான் இப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது, சோழன் அப்படி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜோசியக்காரனை கூட்டிகிட்டு வந்து, இந்த மாதிரி தான் நீ வந்து இவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லணும். சாமிக்கிட்ட நீ எதுக்கு பிரிவினை பார்க்குற, எல்லாரும் ஒன்று தானே நான் பார்க்குறேன், நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்கன்னா நாங்கள் ஏன் இப்படி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அங்கே சேரனோட பெரியப்பா இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஜோசியக்காரன் போயிட்டு பேசுகிறாங்க. எதுக்காக குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லாமல் நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே சேரனோட பெரியப்பா ரொம்பவே பயந்துடுறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன், மன்னிச்சிடுங்க சாமின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது குலதெய்வ கோயிலில் சொல்ல மாட்டேன்னு சொன்னல, நீ இதுக்கு அனுபவிச்சே ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி மிரட்டிட்டு இதனால தான் சேரன்கிட்ட வந்து அவங்க பெரியப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சந்தாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சோழன்கிட்ட சேரனா. அப்போ வந்து பாவுண்டா அந்த பொண்ணு இந்த மாதிரி தாண்டா கஷ்டத்தில் இருக்குது, அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான். சரிண்ணே ஏதோ ஒன்று, ஆனால் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அந்த பொண்ணை தங்கச்சி மாதிரி பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீ பார்க்குற பொண்ணு எல்லாத்தையுமே தங்கச்சி தங்கச்சி சொன்னீங்கன்னா இப்படி எப்படின்னா கல்யாணம் நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே பேசிட்டு போகிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனது இந்த மாதிரி தான் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டே பாண்டியன்கிட்ட பல்லவன்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பெரியப்பா தான் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படி அண்ணா இப்படி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கும் தெரிலம்மா, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு சேர்னு என்ன சொல்கிறாங்க. நடேசன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்க குலதெய்வ கோயிலை பற்றி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குலதெய்வ கோயிலாக இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அன்றைக்கி ஒரு நாள் கேட்டப்போ சொல்லாமல் இருந்துட்டு இப்போ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.